அதிர்ச்சியான காணொளி ஒன்றோடு நான் உங்களை சந்திக்க போகிறேன். விசாரணையை நடத்துகிற அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டு உங்களுக்கு தெரியாத பல உண்மை தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். அவள் வந்து தனியை வசிக்க அவளோட வீட்டுக்கு அண்மையில் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை உண்டு. தாலிக்கொடியை கலட்டி வச்சுட்டு குளிக்க போகிறேன். அவங்களுக்கு தெரியும், பொம்பளையாக்கள் தாலிக்கொடியை கலட்டி வச்சுட்டு குளிக்க போகிறது ஃபோனுக்குலாம் வருது. டிக்டாக் என்ற செயலிகளால் பார்த்துட்டு அவரோட நான் காதல் வயப்பட்டான். மோட்டர் சைக்கிள் பண்ணுறது காசு கட்டவர் முதல்ல தோட்டை விற்று கொடுத்துருக்குறா. அதை வச்சு அவர் லீஸ் போட்டு ஒரு மோட்டர் பைக் வேண்டியிருக்கிறார். ஆச்சு 1 லட்சம் ரூபா லீஸ் காசு கட்ட வேண்டி வந்துடுது அடுத்த மாதம். இதான் நாங்கள் பெம்பல் மாதம் மாதம் தவணை கட்டணம் கட்டாடி அவன் மோட்டர் சைக்கிளை வந்து தூக்கிடுவான். இவர் திருப்பவும் வந்து கேட்டிருக்கிறார், எனக்கு லீஸ் காசுக்கு காசு இல்லை, ஏதாவது செய்வியான்னு சொல்ல. கிணறெல்லாம் முறைச்சி பார்த்துருக்கணும் சாவகச்சேரி போலீஸார். கிணறெல்லாம் முறைச்சி எல்லாம் பார்த்தா சேரெல்லாம் மல்லி அதுக்கு தாலிக்கொடி இல்லை. பிறகு 2 சொட்டுகள் போட எல்லாம் பிறந்தானே உங்களுக்கு விளங்கும் தானே. உங்களுக்கு தெரியும் ஜிவின்ற ஒரு பாட்டு உண்டு, இன்னொரு அருமந்த பாட்டு இப்போ நாசமாகி போட்டாங்களோ அந்த பாட்டை கேட்டாலே இது ஞாபகம் பாரு மாதிரி களவெடுத்து மோட்டர் சைக்கிள் வேண்டி அதை வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் செய்திருக்கணும். தெரியான்னு சொல்லலாது. இப்போ பிறந்த பிள்ளைகள் எல்லாம் போடுறாங்க 8K லைக்கில் இருந்தது 32 லைக்கில் ஒன்று விட்டுட்டாங்களாம். அவனை ஷேர் பண்ணி பட் மண்ணாங்கட்டி விழுவாரு. அது லைக்கை கொண்டு வந்து விட்டு என்னடா லைக்கை வச்சு என்ன புட்டை வச்சு தின்ன போகிறீங்களா? ஒன்றுமே செய்யலாது. போய் சொல்லலாது. நான் அங்கே இருந்தேனா இங்கே இருந்தேனா எனக்கு அங்கே பிரச்சனையாங்கிற காமிக்காரன் வந்து விரட்டுறான்னு பேக்கதை பறஞ்சு போய் சொல்லி ரிஃப்யூஜி அடித்தா உடனே ரியாக்ட் பண்ணுவோம். இந்த நாட்டில் சண்டேலும் யாரடா வந்து விரட்டுறான்னு தான் கேட்பாங்க. இந்த உண்மையை வைக்க சொல்லட்டான். ஏன் யாழ்ப்பாணத்து மேலே அங்கே வைக்க போய் பாருங்க, முழுக்க சிங்கள படிகளெல்லாம் நிற்கிறாங்க, நல்லா தமிழும் கதைக்கிறாங்க. அவங்க அங்கே யூனிவர்சிட்டி படித்து கொண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு கிடைச்சா பார்ட் டைமாக வேலை செய்கிறாங்க. எங்கடையாக்கெல்லாம் வேலை செய்கிறேன். எங்கடையாக்கள் யூனிவர்சிட்டி கிடைச்சா வெளிநாட்டில் இருக்கிற மாமா வந்து மோட்டர் சைக்கிள் எடுத்து கொடுப்பேன். அதை பார்த்துட்டு இந்த படிக்கணுமே ஆசைப்பட்டுருக்கிறான். காசு இல்லை. டக்குன்னு இப்படி ஒரு பிள்ளைகிட்ட கேட்டுருக்கிறான். அவள் தண்டனை என்று சொல்லி போட்டு. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு அதிர்ச்சியான காணொளி ஒன்றோடு நான் உங்களை சந்திக்க போகிறேன். இந்த காணொளி வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விடயங்களாக இருந்தாலும் இந்த விடயத்தின் உண்மைத்தன்மையை பற்றி இந்த காணொளி ஆராய போகுது. நீங்கள் அறியாத பல விடயங்களை இந்த காணொளி சொல்ல போகுது. யாழ்ப்பாணத்தில் அதுவும் சாவகச்சேரி பிரதேசத்தில் ஒரு பெண் ஒருவர், ஒரு இளம் யுவதி டிக்டாக்கில் அறிமுகமான ஒரு நண்பருக்கு களவெடுத்து நகை கொண்டே களவெடுத்து விற்றதை அதில் இருந்து அவருக்கு மோட்டார் வண்டியை வாங்கி கொடுத்த மாதிரி செய்திகள் வருது. அதுலேயும் வீட்டில் இருந்து அவர் அந்த நகையை களவெடுத்து சென்றதாகவும் பிறகு கொண்டு போய் சன்னதியில் பூஜையெல்லாம் வச்சு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இதுன்ற உண்மைத்தன்மையை ஆராயறதுக்காக எனக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் நான் வந்து உரிய விசாரணையை நடத்துகிற அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டு உங்களுக்கு தெரியாத பல உண்மை தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். இதுக்கு பின்னால் என்னென்ன விடயங்களை பற்றி நாங்கள் கதைக்க வேண்டி இருக்குது எல்லாத்தையுமே ஆராய போகிறேன். கிட்டத்தட்ட எனக்கு நடந்த ஒரு மோசடி எல்லாருக்கும் தெரியும். ஆரம்பத்தில் ஏடிஎம் திருட்டு மோசடி, அது வந்து கேமிங் அடிக்ஷன். இது வந்து கிட்டத்தட்ட என்னுடைய பார்வையில் வந்து டிக்டாக் அடிக்ஷன். என்னென்ன மாதிரி எங்களை மாய உலகத்துக்கு இந்த செயற்பாடுகள் கொண்டு போகுதுன்றதை பற்றி ஆராய போகிறோன்னு ஒரு சூப்பரான காணொளி. கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னு சொன்னால் என்னென்ன விஷயம் நடந்தது உண்மையானு சொல்லி ஆராய போகிறோம். முதலாவது வீட்டை களவெடுக்கையில் அதை காணொலியின் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கொள்கிறேன். விரிவாக பேசுவோம் வாங்கோ. இதான் விடயம். சாவகச்சேரியில் ஒரு அம்மா ஒரு ஆள் வெளிநாட்டிலிருந்து நின்றுட்டு இங்கே வாரா. ஒரு பிரபலமான ஒரு பின்னணியுடைய குடும்பம், சாவகச்சேரியில் உள்ள ஒரு பிரபலமான பின்னணியுடைய ஒரு கலை சம்பந்தப்பட்ட பின்னணியுடைய ஒரு குடும்பத்தில் தான் அந்த அம்மா இருக்கிறா. அந்த அம்மா வந்து என்ன செய்கிறான்னா வந்து இங்கே எங்கட நாட்டில் இருக்கணுமென்று இருக்கேக்க அவள் வந்து தனியை வசிக்க அவளோட வீட்டுக்கு அண்மையில் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை உண்டு. அவளோட இரவு துணைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் ஊருக்குள்ளே யாராவது இப்படி வயதானாக்கள் இருந்தால் இரவில் துணைக்கு படுக்க போவினோம். அவைக்கு ஒரு உதவி ஒத்தாசை செய்கிறதுக்காக போவினோம். இரவு பொழுதை கழிக்கிறதுக்காக ஒரு பயபக்தி இல்லாமல் ஒரு என்ன சொல்கிற பதற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்காக போகிறது. இப்படி இந்த அம்மா போகிறா. இந்த அம்மா போனோன்னு ஆரம்பத்தில் என்ன நடக்குதுன்றா இந்த அம்மாவுக்கு முதல் தோடு திருப்பம் சொல்கிறேன். இந்த யுவதி வீட்டை களவெடுக்கையில் தோடு வந்து முதல் காணாமல் போகுது அந்த வீட்டை. அப்போவும் அம்மா ஒரு சஞ்சலத்தில் யோசிச்சு போட்டு இந்த பிள்ளை செய்திருக்காது, நான் அங்கேயோ மாறி வச்சுட்டேன்டா. அப்புறம் அடுத்த கட்டு என்ன ஒரு நகை சங்கிலியோ காப்போண்டு களவு போகுது. இதுக்கு பிறகு என்ன செய்கிறான்டா அவள் தாலிக்கொடியை கலட்டி வச்சுட்டு குளிக்க போகிறான். அவங்களுக்கு தெரியும், பொம்பளையாக்கள் தாலிக்கொடியை கலட்டி வச்சுட்டு குளிக்க போகிறது. குளிக்க போனால் அதுவும் காணாமல் போகுது. சாவகச்சேரி போலீஸார்கிட்ட முறையிடப்படுது. இந்த விஷயத்துக்கு முன்னாலே ஒரு சிறப்பான பாராட்டு செய்தியும் சொல்லணும். இந்த நிறைய ஊடகங்கள் அதை தவற விட்டுடும்.
சாவகச்சேரி போலீஸார் இப்போ நிறைய விடயங்களில் மிகவும் உன்னதமாக செயற்பட்டு கொண்டிருக்கணும். அதில் அந்த போலீஸ் பொறுப்பதிகாரி, அதே மாதிரி போலீஸ் உத்தியோகத்தர்களில் நிறைய பேர், அதே மாதிரி எஸ்ஐ ஜெயரூபன், கந்தப்பு ஜெயரூபன், அதே மாதிரி மயூரன் என்ற போலீஸ் அதிகாரி, இப்படி நிறைய பேர் வந்து துல்லியமான தகவல்கள் மக்கள் வழங்கியக்க உன்னதமாக செயற்பட்டு வருகிறோம். அவைக்கு இந்த இடத்த பாராட்டுகள். விஷயம் இதான், அவைகிட்ட போய் சொல்லியாச்சு. அவை இன்வெஸ்டிகேட் பண்ணினா அந்த காணாமல் ஒவ்வொரு பொருளும் காணாமல் போகிற சந்தர்ப்பங்களில் இவ வந்து போயிருக்கிறான். இந்த பிள்ளை வந்து போயிருக்கிறான்டா விசாரிப்படுது. இந்த பிள்ளையை விசாரித்தா இந்த பிள்ளை முதல் ஆரம்பத்தில் ஒன்றும் ஏற்றுக்கொள்ளையில், பிறகு சொல்கிறா என்னத்துக்காக நகையை களவெடுத்த நீங்கள். சரி, இதான் கதை. அவள் டிக்டாக்லேயே ஒரு நண்பர் ஒரு ஆளோட அறிமுகமாகிறா. அது அவர்களுக்கு இடையில் காதல் வயப்படினும் அந்த நண்பரோட நிறைய செட் பண்ணி கொண்டிருக்க அவர்களுக்கு இடையில் காதல் வந்துட்டுது. அவர் சொல்லிக்கார், எனக்கு ஒரு மோட்டர் பைக் எடுக்க வேணும், காசு தருவியான்னு கேட்டிருக்கிறார். இவர்கிட்ட காசு இல்லை. இவரோட குடும்ப பொருளாதார பின்னணி வந்து ஒரு சாதாரணமான பின்னணி. திருப்பவும் சொல்கிறேன், நான் மட்டும் இந்த காணொலியில் இதை பற்றி கதைக்கல, நிறைய பேர் எல்லா இடமும் தாராளமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு விடயம். நிறைய காமெடி சேனல்ஸில் எல்லாமே இன்றைக்கு வந்துடுது, இது எல்லா சேனல்ஸ்லையுமே வந்துடுது. ஸோ நான் இதுன்ற உண்மைத்தன்மையை தான் சொல்கிறேனே தவிர இதில் அவையை காயப்படுத்தணுமோ இல்லை நான் பெரிய நீதிபதியோ இல்லை அப்படி இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய கருத்து சொல்கிறவரோ இல்லை. உண்மையாக இதான் நடந்திருக்கு. நாங்கள் என்னென்னத்தில் விழிப்பாக இருக்க வேணுமென்றது தான் சொல்ல போகிறேன். அப்போ அந்த பிள்ளையை பிடிச்சி விசாரிச்சிருக்கணும். விசாரித்து அவள் சொல்கிறா, ஓகே டிக்டாக்ல ஒரு ஆளோட அறிமுகமாகுது பாருங்க, உங்கள் வில்லங்கம் வருதுண்டு, ஃபோனுக்குள்ளாலாம் வருது, டிக்டாக் என்ற செயலிகளால் பார்த்துட்டு அவரோட நான் காதல் வயப்பட்டான், மோட்டர் சைக்கிள் பண்ணுறது காசு கேட்டவர். முதல்ல தோட்டை விற்று கொடுத்துருக்குறா. அதை வச்சு அவர் லீஸ் போட்டு ஒரு மோட்டர் பைக் வேண்டியிருக்கிறார். ஃபுல்லாக காசு செட்டில் பண்ணல. இதுதான் உண்மையான கதை. ஒரு இடமே வரையில்லை. இதை பற்றி நான் உரிய ஆக்கள்கிட்ட தொடர்பு கொண்டு கதைச்சிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஒரு பிள்ளையான நியூஸை வந்து நாங்கள் சொல்லக்கூடாது. சும்மா இவங்க சாவச்சரியான் நானும் அதுக்கெல்லாம் இருக்கிறேன். எல்லாரையும் வந்து சும்மா கூடாமல் கழிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. உண்மையாக நடந்த விஷயம். அவள் செய்தது படுக்குள்ள தான், அது வேறு கதை. அவள் தோட்டை அடை வச்சு கொடுத்து லீஸில் மோட்டர் சைக்கிள் எடுத்தாச்சு. இப்படியே தொடர்ந்து கதைச்சி கொண்டு போயிருக்க லீஸ் காசு கட்ட வேணும். உங்களுக்கு தெரியும், ஞாபகம் காசு கொடுத்து எத்தனையோ லட்சத்துக்கு அந்த மோட்டர் சைக்கிள் எடுத்தாச்சு, கொண்டு போயாச்சு, சன்னதியில எல்லாம் பூசை கட்டி எல்லாம், அதெல்லாம் உண்மைதான். அவர் எல்லா சந்தர்ப்பங்களையும் அவர் ஒரு யாழ் நகர பகுதியை சேர்ந்த இளைஞன் அறிய கிடைக்குது. நான் அவற்றை பேரோ அல்லது முகவரியோ அவற்றை ஒன்றுமே சொல்லல. யாழ் நகர பகுதி தான் அவர். இந்த பிள்ளை சாவகச்சேரி கொண்டு போய் மோட்டர் சைக்கிள் எடுத்தாச்சு. 1 லட்சம் ரூபா லீஸ் காசு கட்ட வேண்டி வந்துடுது அடுத்த மாதம். இதான் நாங்கள் பெம்பல். மாதம் தவணை கட்டணம் கட்டாடி அவன் மோட்டர் சைக்கிளை வந்து தூக்கிடுவான். இவர் திருப்பவும் வந்து கேட்டிருக்கிறார், எனக்கு லீஸ் காசுக்கு காசு இல்லை, ஏதாவது செய்வியான்னு சொல்ல. இவ தான் இரவு அங்கே துணைக்கு இரவுக்கு என்னன்னு சொல்கிறது, அந்த அம்மாவுக்கு ஒரு துணைக்காக அங்கே நித்திர கொள்ள போகிறவ தானே. நைஸாக அம்மா குளிக்க போய்க்க தாலிக்கொடி எடுத்தாச்சு. தாலிக்கொடி எடுத்தால் எங்கேண்டா அந்த தாலியில் 2 காசு மாரி வர உங்களுக்கு தெரியும். அதை முதல் விற்று போட்டு தாலிக்கொடியை வச்சுருந்துருக்கணும். விற்காமல் கேட்க சொல்லி போட்டிங்கன்னா கிணத்துக்க போட்டுட்டோம் நாங்கள். கிணத்துக்க விழுந்துட்டுதோ கிணத்துக்க தவறுனதோ உண்டு. அப்போ போலீஸ் மட்டங்களில் அறிய கிடைச்ச தகவல் எனக்கு வந்து கிணறெல்லாம் முறைச்சி பார்த்துருக்கணும். சாவகச்சேரி போலீஸார் கிணறெல்லாம் முறைச்சி எல்லாம் பார்த்தா சேரெல்லாம் மல்லி அதுக்கு தாலிக்கொடி இல்லை. பிறகு 2 சொட்டுகள் போட எல்லாம் பிறந்தானே, உங்களுக்கு விளங்கும் தானே. அதுகளை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்க போக தாலிக்கொடியும் மீட்டாச்சு. இன்ன காரணத்துக்காக லீஸ் காசு கட்டுறதுக்காக எடுத்தது. ஆக மொத்தத்தில் நம்பி அந்த அம்மா வெளிநாட்டில் பிள்ளைகளையும் விட்டுட்டு இங்கே வந்து இப்படி ஒரு துணைக்கு ஒரு ஆள் போகுது, தெரியாத அறிமுகமாகாத நபர், நம்பிக்கைக்குரியவராக பழகுறார். அந்த வீட்டிலேயே சுத்த தமிழில் சொன்னால் களவு தான். இது களவெடுத்து கொண்டு போய் காதலனுக்கு கொடுத்து என்ன பிரச்சனைன்னா, அந்த உங்களுக்கு தெரியும் ஜீவின்ற ஒரு பாட்டு உண்டு, இன்னொரு அருமந்த பாட்டு இப்போ நாசமாகி போட்டாங்களோ. அந்த பாட்டை கேட்டாலே இது ஞாபகம் வர மாதிரி 30 முன் கற்பனைகளில் வந்து ஒரு பாட்டு உண்டு, ஈமைன்னு ஒரு பாட்டு. என்ன, ஒரு முத்தத்தால் ஒரு வெண்பாவை செய்தாய் நீ என்றது. நான் நினைக்கிறேன் என்னுடைய மகளின் பர்த்டே வீடியோ போட்டிருந்தேன், அதில் நான் அந்த கவர் சாங்கை பாட்டி போட்டிருந்தேன். நான் அவர் ஏதோ பல நாள் கனவாம் அதாம சொல்லி எல்லாம் அவர் முகத்துக்கு மாஸ்க் போட்டிருக்கார் அந்த தம்பி. இதில் வந்து அந்த தம்பியை ஹேர்ட் பண்ணுறதுங்கிற நோக்கம் இல்லை. இந்த 2K கிட்ஸை வளர்க்க தெரியாமல் நிறைய பெற்றார் வளர்த்திருக்கணும். முதத்தான் நான் என்னுடைய வீடியோலையும் வந்து முகட்டை பார்த்து கொண்டு இருந்த நீங்களை ஒன்று கேட்டேன் நான் கோபத்தில். அதுக்கு என்ன நிறைய பேர் கேள்வி கேட்டு கிட்டத்தட்ட எனக்கு அந்த வேலையே சரியான துன்புறுத்தல்கள் தந்து, எனக்கு செய்த ஒரு வேலையால் எனக்கு துன்பங்களை தந்து இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு இடத்த சும்மா இருக்கிறேன் ஒரு நன்மையை கதைச்சதுக்காக. அது பரவாயில்லை, அந்த விசாரணைகள் முடிஞ்சுது, என்னில் அங்கே ஒன்றும் ஃபைன் பண்ணல. முகட்டை பார்த்து கொண்டு தான் இருக்கணும் 2K கிட்ஸுன்ற பெற்றார்.
இந்த 2K கிட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்ல வரையில நிறைய எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஆக்கள் இருக்கணும். இந்த 2000க்கு பிறகு பிறந்த பிள்ளைகளில் அநேகமான ஆக்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறதை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு இருந்த சமூக அமைப்புகள் கட்டமைப்புகள் மாறினது, நிறைய விடயங்கள் மாறினது, யார் கேட்காக்கள் இல்லை என்ற ஒரு கட்டம் வந்தது. அதுக்கு பிறகு இந்த திருவிழால கூத்துகள் நடக்குது. அவர் மாஸ்க் போட்டிருக்கிறார். இது வந்து நான் இதில் கதைக்கலாமோ தெரியலை. சில விஷயங்கள் வந்து இதில் சொல்ல இல்லாத விஷயங்களாக இருக்குது. இப்போ அதாவது அவர் என்னென்னு சொல்கிறது, அவரை நம்பி லவ் பண்ணியிருக்கிறா, ஆனால் அவர் அந்த பாத்திரத்துக்குரியவராக இல்லை என்றது அவர்கிட்ட ஃபோனை நோண்டேக்க அவர்கிட்ட ரீசைக்கிள் பின் காண பார்க்க இருந்திருக்குதுன்னு அறிய கிடைக்குது. வடிவாக சொல்ல முடியல, அறிய கிடைக்குது. நான் கேட்குறேன், இந்த பிள்ளைய நீங்கள் டிக்டாக்கில் வார ஒரு ஆளை முதலாவது அப்படி நம்பினீங்க, சரி நம்பினதான் பரவாயில்லை. இப்போ நீங்கள் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் வச்சுருக்கிறீங்க. அதான் நான் இந்த ஜெனரேஷனுக்கு சொல்கிறது. முந்தி லவ் என்று சொன்ன ஒரு கடிதம் கொடுத்தாலே ஒரு பிள்ளைன்ற பேரை பழிச்சிட்டாலே பெரிய கலவரங்கள் எல்லாம் நடக்கிறது. ஒரு ஆளை பழித்து அது கிடைக்கலன்னு கல்யாணம் செய்யாமல் இட்டு வரைக்கும் தாடி வளர்த்து கொண்ட ஆக்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பெஸ்டி என்ற ஒரு உறவு முறை வச்சுருக்கிறீங்க, க்ரஷ் என்று சொல்லி ஒன்று வச்சுருக்கிறீங்க. அதேமாதிரி சிச்சுவேஷன்ஷிப்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கிறீங்க. அதாவது அந்த நடைமுறைக்கு இப்போ லவ் பண்ணி ஒன்று கேட்க ஒரு பிரேக்கப் பண்ணா இன்னொரு ஆளை கொஞ்ச நாளைக்கு வச்சுருக்கிறார், கள்ளப்பொண்டாடி மாதிரி. சரி, அவரை டிக்டாக்கில் நீங்கள் சந்தித்தது ஓகே, நீங்கள் இதுக்குள்ள நான் சொல்கிறதுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வருமென்று எனக்கு தெரியலை. என்னோட இதெல்லாம் பெற்றார் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகள் நீங்கள் உங்களோட காலத்தில் இந்த மாதிரி லவ்ன்ற ஒரு விடயம் தான் இருக்குன்னு நீங்கள் நினச்சி கொண்டிருக்காதீங்க. அந்த பிள்ளை என்ன மாதிரி ரிவெஞ்ச் எடுத்து ஒரு துணைக்கு இருக்கிற ஒரு வயசு போன அம்மா, இப்போ அவரோட மகன் வெளிநாட்டில் இருந்து வந்து இந்த விசாரணைகளை அவர் தான் நான் நினைக்கிறேன் முறைப்பாடு கொடுத்துருக்க வேணும், இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுக்காண்டி அந்த ஆளும் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின்படி எல்லாத்தையும் வரப்போகிறார். அப்படி ஏதோ ஒரு ஆளுடைய லைஃப்பை ஃபுல்லாக அழித்து அவைக்கு ஒரு பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி, தாலிக்கொடின்றது கோயிலில் கொண்டே கட்டி ஒரு வருஷத்தில் அல்லது இந்த பிறப்பிலே ஒருக்கா கட்டுற விஷயம். சில பேருக்கு 2, சில பேருக்கு அநேகமான 90% ஒருக்கா. அப்படியான ஒரு விஷயத்தை கொண்டு போய் நீங்கள் விற்று உங்களுக்கு அப்படி ஒரு மோட்டார் சைக்கிள் எடுக்கிறது பார்த்தாம உங்களுக்கு நான் பார்த்த மட்டும் இல்லை டிக்டாக் விசாரணை ஒன்று கிடந்திருக்குது. ஏனெண்டா அதை எடுத்து களவா ஓடவும் இல்லை, முகம் தெரியாமல் மாஸ்கை போட்டோன்னு அந்த தம்பி நிற்குது. பிறகு அதை ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்கணும். இது ஒரு பொல்லாத அடிக்ஷன். நீங்கள் எல்லாரும் சமூகத்தில் பார்க்குற ஒரு விஷயம் வந்து இதை வேறு ஒரு களவா என்னை பொறுத்த வரைக்கும் இவர் அந்த டிக்டாக்கில் விலாசம் காட்டணுமெண்டே இதெல்லாம் செய்த மாதிரி கிடக்குது. ஏன்னா டிக்டாக்கில் பார்த்துட்டு எல்லோரும் அதை உண்மையை நினைப்பினோம், அதான் உண்மையான உலகம். அப்போ நாங்கள் ஒரு பெரிய சினிமா ஹீரோ மாதிரி எங்களை காட்ட வேணும், டிக்டாக்கில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஹைஃபையாக காட்ட வேணும். அப்படி ஃபில்டர்களை போட்டு அந்தந்த மாதிரி என்னென்னு சொல்கிறது நிறைய எஃபெக்ட்ஸுகளை போட்டு எல்லாம் பெரிய அளவில் ஒரு கதாநாயகன் மாதிரி காட்டணுமென்றக்காக இன்னொரு ஆளுண்ட விட்ட களவெடுத்து இந்த விளையாட்டு நடந்திருக்கு. இதுக்கு எந்த இதில் இப்போ எல்லாருமே ரிமாண்டில், அதுவும் இப்படியான விடயங்கள் என்று சொன்னால் மதிப்புக்குரிய சாவகச்சேரி நீதவான் நீதிமன்ற கௌரவ நீதிபதி அவர்கள் வந்து யாருன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது நாங்கள் பேர்கள் சொல்கிற அழகில்லை. அவர் ஃபோன் கூட வேண்டி இந்த எல்லாத்துக்கும் பார்த்து வட்டிவாக கவனிப்பார் இந்த விஷயங்கள். சார் நீங்கள் நல்லா படிப்பீங்கள், நிறைய லெசன்ஸ் வந்து நீங்கள் படிப்பீங்கள்ன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இது எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்குமென்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் களவெடுத்து மோட்டர் சைக்கிள் வேண்டி அதை வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் செய்திருக்கணும். தெரியான்னு சொல்லலாது, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன். அல்லது அதுவும் லீஸ் காசு கட்டுறதுக்காக இன்னொரு களவையும் செய்திருக்கிறீங்களா? அதே வீட்டை உங்களோட விட்டு நீங்கள் களவெடுக்கலை. நீங்கள் மீடியாவில் கேட்குறதெல்லாம் போய் சொல்ல வாரது ஒன்று டிக்டாக் விசாரத்தில் நடந்திருக்குது. அதாவது அந்த விலாசம் காட்ட வேணும், அந்த ஒரு கழிப்பு ஒரு போதை மாதிரி ஒரு விஷயம். அதாவது டிக்டாக்ல எங்களை ஒரு பெரிய ஹீரோவாக காட்ட வேணும் இப்படின்ட்டு டிக்டாக்கை நாங்கள் நல்ல யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலை. நானும் தான் வச்சுருக்கிறேன் நிரூபன் என்று சொல்லி, இல்லை தமிழேந்திரன் என்று அடித்தா வேறு நானே ஏழுமானவரே ஃபேனஸு அல்லது ஒரு விஷயங்களை தான் போடுறது. என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கணும், நிறைய டாக்டர்ஸ் நல்ல விஷயங்கள் போடுற ஆக்கள் இருக்கணும். இது இன்னொரு களவெடுத்த காசில் மோட்டர் சைக்கிள் எடுத்து ஓடுறதான் விலாசம் பண்ணி நினச்சி வளர்த்தது அந்த பொறுத்த வரைக்கும் அந்த படியன் இல்லை. இதுவும் சமூகத்தின் பிரச்சனை தான் நான் சொல்லுவேன். சமூகம் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அதை ரசிக்கிறோம். 4 பேர் இப்படி கழுவி ஊற்றிருந்தோம். இன்றைக்கு நீங்கள் எல்லா மீடியாவும் கழுவி ஊற்றுறீங்க. இம்மளை காலமும் சின்ன சின்ன விஷயங்களையும் முளையில கில்லாமல் எல்லாத்துக்கும் திருப்பி கழுவி ஊற்றி இருந்தோம்டா நாங்களே க்ளீன் பண்ணியிருக்கலாம் இந்த விஷயங்களை. என்னண்டா ஒரு தனியாக இருந்த ஒரு அம்மா அடுத்த கட்டம் என்ன செய்திருப்பி நம்ம தெரியல. அவைகள் ஒரு ஃபேமஸான ஆக்கள் சாவகச்சேரியில் பக்கத்தை நம்பி விடைக்க அந்த பிள்ளைன்ற பெற்றார்லேருந்து எல்லாருமே வள்ளி பார்த்த ஆக்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்னென்னு சொன்னால் அந்த பிள்ளைய ஃபோனுக்கு அடிமையாக்கிட்டினான். அந்த பிள்ளை உண்மையாக களவன்றதிலும் பார்க்க இதுக்கு ஃபோனோட எல்லாமே லிங்க் ஆகுது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னாடா ஃபோன் அடிக்ஷன் தான், ஃபோன் அடிக்ஷன், டிக்டாக் அடிக்ஷன், கேமிங் இதெல்லாம் பற்றி நாங்கள் கதைக்கிறோம்.
ஸ்கூல் வழியே சாவகச்சேரியில் நடனதவன் நான் வந்து இது சம்மந்தமான நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார். அவரையும் காணொலி எடுத்து போட்டிருக்கிறேன். நாங்கள் வேலை செய்ய வேண்டி இருக்குது. என்னோட ஏடிஎம் கார்டு இது எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபோக்கல் பாயிண்ட் ஃபோன் அடிக்ஷன் தான். ஏனெண்டா அந்த மோட்டர் சைக்கிள் எடுத்து ஓடுறது கூட மோட்டர் சைக்கிள் எடுத்து ஓடுற ஆசை இல்லை அந்த பிள்ளை. உண்மையாக மன்னிச்சு கொள்ள வேணும். அதுகளை இந்த நீதித்துறை அது தன்னுடைய கடமையை சரியாக செய்யும். நாங்கள் விமர்சிக்கிறதுக்கு எந்த வித அருகதையும் இல்லை. ஆனால் எல்லாமே வந்து ஒரு புள்ளியெலாம் சந்திக்குதுன்னு சொன்னால் அந்த ஃபோன் அடிக்ஷன், டிக்டாக் அடிக்ஷன் எல்லாம் இந்த கேமிங் எல்லாத்துக்கும் வந்து அவனுக்கு வந்து அதை முறுக்கி காட்டி அதில் ஒரு ரீல்ஸ் போட்டு 4-5 லைக்க வேண்டி அதில் ஒரு ஹாப்பினஸ். ஏனென்றால் நான் அதை பார்த்தேன். அந்த வீடியோ நிறைய பேர் பகிர்ந்திருக்கிறார்கள். நான் ஒன்றும் பயிரையில் அவர்கிட்ட முகம் கூட நான் இதில் காட்ட மாட்டேன். அந்த வீடியோ நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் பகிர்ந்துட்டு மேலே போட்ட கேப்ஷன் என்னென்னா, இந்த சொசைட்டி என்னதை எதிர்பார்க்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 8K லைக்கில் இருந்ததை 32K லைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்களாம். ஆக மொத்தம் உங்களுக்கு அந்த மண்ணாங்கட்டி லைக் தான் முக்கியமே தவிர அந்த பெரிய விஷயம் இல்லை. லைக்ன்ற ஒரு சும்மா ஒரு விஷயம். அதாவது இந்த ஜெனரேஷன் எப்படி அதை பார்க்குது. நாங்கள் கலவண்ட ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு நிற்கிறோம். நாங்கள் 90s கிட்ஸ் எல்லாம் இப்போ பிறந்த பிள்ளைகள் எல்லாம் போகிறாங்க. 8K லைக்கில் இருந்தது 32 லைக்கில் கொண்டு வந்து விட்டுட்டாங்களாம். அவனை ஷேர் பண்ணி பட் மண்ணாங்கட்டி விழுவாரு. அது லைக்கை கொண்டு வந்து விட்டு என்னடா லைக்கை வச்சு என்ன புட்டை வச்சு தின்ன போகிறீங்களா? ஒன்றுமே செய்யலாது. அவங்க அப்படி ஒரு வியூவில் பார்க்குறாங்க. இது மற்றது இன்னும் ஒன்று என்னென்னா, அந்த வெளிநாட்டு மோகங்கள், வெளிநாட்டு காசுகளும் இதுக்கு ஒரு காரணம். ஏனெண்டா அவை இங்கே இருந்து வந்து சில பேர் காட்டுற, எல்லாரையும் நான் சொல்லல, சில பேர் காட்டுற பந்தாவில் இந்த பிள்ளைகளும் அப்படி வாழ ஆசைப்படுதுகள். அதால் முகப்புத்தகத்தில் சாவகச்சேரியை சேர்ந்த ஒரு அண்ணா குமாரவேலு கணேசன் அண்டு அவர் ஒரு PhD ஹோல்டர். அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறார். அவர் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று எழுதியிருந்தவர். இதை கட்டாயமாக வெளிநாட்டில் உள்ள எல்லாருக்கும் நீங்கள் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்கோ. முக்கியமாக என்ன விஷயம்ண்டா, சிம்பிள் பாருங்கோ, தாயகத்துக்கு ஹாலிடே போவருக்கு ஆனது. அதாவது நீங்கள் உங்களோட நாட்டிலேருந்து இங்கே எங்களோட நாட்டுக்கு வர போகிறீங்களானே, கட்டாயம் இதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறார். என்னென்னா, முதலாவது செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும், டூ அண்ட் டோன்ஸ்ன்னு சொல்கிறதானே, டூஸ் அண்ட் டோன்ஸ்ன்ட்டு என்னென்னு பாருங்க. வடகோடை காலம் வருகிறது. ஐரோப்பா, அமெரிக்கா, கனடா வாழ் புலம்பெயர் தமிழர்கள் பலர் தாயகம் விஜயம் செய்யும் நேரம். உங்கள் உறவுகளின் மோசமான கல்வி நிலைக்கு நீங்கள் காரணமாகாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளது. தயவு செய்து கவனமெடுங்கள். இன்றைய மோசமான கல்வி நிலைக்கு நீங்களும் முக்கிய ஒரு காரணமென்ற குற்றச்சாட்டு வலுப்பெற்று வருவதை அவதானியுங்கள். செய்ய வேண்டியவை நீங்கள் இதைத்தான் செய்யும் கொண்டு சொல்கிறார். முதலாவது, உங்கள் நாடுகளில் சாதாரணமாக உள்ள கஷ்டங்களை அவர்களுக்கு புரியும்படி சொல்லுங்கள். நீங்கள் இங்கே இருந்து வந்து நல்ல வடிவாதில் ஒரு பெரிய செயின் ஒன்று அடித்து இதில் லிங்கம் இல்லை நிரூபன் தமிழேந்திரன் இப்படியெல்லாம் வெளியில் அடித்து கொண்டு அதெல்லாம் உங்களோட பர்சனல். ஆனால் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வேண்டினீங்களே சொல்லுங்கள். நான் இதுக்கு முதல் காணொலியில் தம்பின்ற கனடா வாழ்க்கையை பற்றி நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பார்த்தாக்களுக்கு விளங்கும். 2 ஷிஃப்ட் வேலை அல்லது 3 ஷிஃப்ட் வேலை செய்வோரின் அவலங்களை விளக்கி சொல்லுங்கள். இங்கே சில சனியனுகள் வேலைக்கே போகிறதில்லை. அவைக்கு நீங்கள் 3 வேலை செஞ்சு தான் இப்படி வந்து இங்கே ஃபன் எடுக்கக்கூடிய மாதிரி அங்கத்தை காசை கொண்டு வந்து இங்கே மாற்றேக்க தான் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை காட்டக்கூடிய மாதிரி இருக்கின்ற உண்மையையும் சொல்லும் கொண்டு தான் குமாரவேல் கணேசன் அண்ணா சொல்கிறார். கடும் பனியில் வேலைக்கு போகும்போது கஷ்டத்தை, நடைபாதையில் ஸ்னோ வழுக்கும் கஷ்டத்தை புரிய வையுங்கள். ஏனெண்டா இங்கே எங்கட சேனம் டிசம்பர் நவம்பரில் மழை அடித்தா இருந்து வெளியில் இருந்து அதையும் வீடியோ எடுத்து போட்டுக்கொண்டு ஆஃபீஸுக்கு அனுப்பி போட்டு வேலைக்கு போகாமல் நிற்கிறார்கள் நிறைய பேர் இருக்குது. அப்போ அவனைக்கு நம்ம என்னென்னா, அங்கால மரத்தில் காசு வாங்கி அனுப்பப்படுது, ஹைஃபையான வாழ்க்கை நட்டு நம்பினோம். அப்போ அவைக்கு நீங்கள் அங்கே வர்ற கஷ்டத்தை சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு உங்கள்கிட்ட காசு கேட்க மாட்டாங்க. ரிஃப்யூஜி கிளைம், இந்த அகதி அந்தஸ்து, அடிக்க முடியாத உண்மை நிலையை விளங்கப்படுத்துங்கள். இலங்கையில் சண்டை எல்லாம் முடிஞ்சுது. நீங்கள் என்னதை கண்டினா அது செம்மணி அப்படியான விஷயங்கள் விசாரணை போய்கொண்டிருக்கும். அதெல்லாத்துக்கு தீர்வு சொல்லுவனே தவிர நீங்கள் போய் சொல்லலாது நான் அங்கே இருந்தேனா இங்கே இருந்தேனா எனக்கு அங்கே பிரச்சனையாக கிட காமிக்காரன் வந்து விரட்டுறான்னு பேக்கதை பறஞ்சு போய் சொல்லி ரிஃப்யூஜி அடித்தா உடனே ரியாக்ட் பண்ணுவோம். இந்த நாட்டில் சண்டேயிலும் யாரடா வந்து விரட்டுறான்னு தான் கேட்பாங்க. இந்த உண்மையை வைக்க சொல்லட்டான். ஸ்டூடெண்ட் விசா என்றால் படிப்பதற்கு 3 அல்லது 5 மடங்கு டியூஷன் ஃபீ கட்ட வேணும் என்பதை விளங்கப்படுத்துங்கள். உண்மையாக என்னென்னா, $5000 தான் அங்கே ஒரு ஜுனிக்கு டியூஷன் ஃபீஸ்ண்டா அவன் நாட்டு பிள்ளைக்கு. இதுவே இலங்கைக்காரனோ இந்தியக்காரனோ போனால் 15,000 20,000 கூட்டுவான். அவனுக்கு வந்து அங்கத்தே யூனிவர்சிட்டிக்குள்ளாலே ஒரு அந்த நாட்டுக்கு வருமானம் பெறுது. அவனுக்கு வேறு வேலை இல்லையா, உங்களை கூப்பிட்டாங்க படிப்பிக்கிறதுக்கு. அப்படி படிப்பிச்சாலும் உங்களோட டபுள் ட்ரிபிள் மடங்கு காசில் படிப்பிச்சு போட்டு அங்கேயே உங்களுக்கு வேலை வந்து உங்களோட மண்டையே உங்களோட பொருளாதாரத்தையும் உறிஞ்சி போட்டு தான் வெளிநாடு விடுமென்றது
எனக்கு குரலை விளங்கித்தான் நான் அதை பற்றி பெருசாக யோசிக்காமல் இப்போ விட்டுட்டு இருந்தேன். நான் இது நிறைய பேருக்கு இதை பற்றி விளங்கப்படுத்த ட்ரை பண்ணுறேன். பவனீசன் நிறைய வீடியோக்களை முந்தி போட்டது என் பிள்ளை. ஆனால் நிறைய சேனத்துக்கு அந்த பனி ஒன்று இருக்குத்தான். அப்போ இதை சொல்ல வைங்க. முடியுமானால் கிண்டில் ரீடர் வாங்கி கொடுங்கள். வாசிப்பதற்கு இபுக் தரவிறக்க கொடுக்க மறுக்காதீர்கள். இபுக்ன்றது இந்த புத்தகத்தை அப்படியே பிடிஎஃபாக இருந்தானே அதுகளை இறக்கட்டும். நினைக்கிறேன் அந்த புத்தகத்தில் ஏதோ நல்ல விஷயங்கள் இருக்குது போல், எனக்கும் தெரியாது. முடியுமானால் கணினி கம்ப்யூட்டர் அத்துடன் படிப்பதற்கு தேவையான ஆஃப்லைன் லெசன்ஸ் தரவிறக்கி கொடுங்கள். ஏனென்றால் இவர் அப்படி செய்கிறவர். எனக்கு தெரிஞ்சு இந்த இது எழுதின குமாரவேலு கணேசன்னா இங்கே உள்ள நிறைய டியூஷன் சென்டர்ஸ் அதே மாதிரி இப்படியான அறக்கட்டளை வேலைகள் செய்கிறவர். எந்த கிராமத்திலேயே செஞ்சிருக்கிறார். அதுதான் முன்மாதிரியான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் கோவில்களுக்கு செலவழிக்கிற அப்படியான இந்த காசுகளை விட யாராவது ஒரு ஆள் இப்படியான விடயங்களை சமூகத்தில் செய்யக்கூடியவனை ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு ஃபன் பண்ணுற மூலம் ஒரு ஊரில் உள்ள ஏழு படித்தவனே 4 டியூஷன் கிளாஸை சொல்லி கொடுக்க வச்சு கதிர மேசையில் வாங்கி கொடுத்து அப்படி தான் வடமாகாணத்தில் வடமாகாணம் இல்லை இலங்கையிலேயே வடமாகாணம் தான் இந்த முறை ஓலெவல் ரிசல்ட்ஸில் கடைசி என்று நான் நினைக்கிறேன். யாழ் மாவட்டத்தில் கடைசியாக இல்லை வடமாகாணம் எங்கட வடக்கு மாகாணம் 5 மாவட்டங்களையும் உள்ளடக்கினது கடைசி என்று நான் நினைக்கிறேன். ஏனெண்டா நாங்கள் எவ்வளவோ கல்வியில் உயர்ந்தாக்கள் தமிழர் தான் முந்தி எல்லா யூனிவர்சிட்டிலையும் பெரம்பினாக்கள். இப்போ இந்த மாதிரி டிக்டாக்கை பார்த்துட்டு களவெடுக்கிற கூட்டங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் வெளிநாட்டிலிருந்து வர ஆக்களும் மோட்டிவேஷனாக இருப்போம் என்று அவர் சொல்கிறார். முக்கியமாக பெற்றோருக்கு தொலைபேசி கணினி சம்பந்தமான தொழில்நுட்பத்தில் பயிற்சி கொடுங்கள். எப்படி சிறுவர்களை கண்காணிப்பது என்று உங்களுக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுங்கள். சரி, ஒரு ஃபோன் ஒன்று வண்டி கொடுக்குறீங்க, உங்களோட பிள்ளை என்ன செய்யுது, எந்த வெப்சைட்டை பார்க்குது, ஃபோன் சைட்டுக்கு போகுதா, ஆபாச படங்கள் பார்க்குறது போகுதா, டிக்டாக்ல என்னதை பார்க்குறான், ஹிஸ்ட்ரிக்கு போய் எப்படி பார்க்கலாம், அதை அழிச்சா என்னென்னு கண்டுபிடிக்கலாம், ப்ளே ஸ்டோருக்கு போய் அல்லது ஆப் ஸ்டோருக்கு போய் குழந்தை பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரியான விடயங்களை மட்டும் எப்படி செட்டிங் செய்து வைக்கலாம் என்றதை தொடர்பாக உங்களை பெற்றாருக்கு அறிவூட்ட சொல்லி இருக்கிறார். வளர்ந்த பிள்ளைகள் பகுதி நேர வேலை செய்ய வேண்டிய அவசியத்தை புரிய வையுங்கள். அன்றைக்கு ஊபர் ஈட்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு விடயத்தை ஒரு சகோதரி திருநெல்வேலி சந்தையில் போனது ஒரு அக்கா ஒரு ஆளோ சகோதரி ஒரு ஆள் எடுத்து ஒரு ரைட்டப் பண்ணி எழுதியிருந்தவன் நல்லா இருந்தது. அதாவது இப்போ பிள்ளைகள் பார்ட் டைம் வேலை செய்யுதுகள். ஏன் யாழ்ப்பாணத்து மேலேங்க வைக்க போய் பாருங்க, முழுக்க சிங்கள படிகளெல்லாம் நிற்கிறாங்க, நல்லா தமிழும் கதைக்கிறாங்க. அவங்க அங்கே யூனிவர்சிட்டி படித்து கொண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு கிடைச்சா பார்ட் டைமாக வேலை செய்கிறாங்க. எங்கடையாக்கெல்லாம் வேலை செய்கிறேன். எங்கடையாக்கள் யூனிவர்சிட்டி கிடைச்சா வெளிநாட்டில் இருக்கிற மாமா மோட்டர் சைக்கிள் எடுத்து கொடுப்பேன். அதை பார்த்துட்டு இந்த படிக்கணுமே ஆசைப்பட்டுருக்கிறான், காசு இல்லை. டக்குன்னு இப்படி ஒரு பிள்ளைகிட்ட கேட்டுருக்கிறான். அவள் தண்டனை என்று சொல்லி போட்டு எல்லாத்தையும் களவெடுத்தது என்று சொல்லித்தான் கொண்டே கொடுத்து வரி. அந்த பிள்ளை கொண்டு போய் என்ன செய்திருக்குது, நின்ற ஒரு ஆசை தானே, மனுஷனுக்கு ஆசை தானே, வேண்ட காசு இல்லை, என்ன செய்கிறது, கிடக்கிறத தூக்கி கொண்டு போயிருக்குது. அப்போ நாங்கள் காட்டுற சில தவறான முன்னுதாரணங்களை பார்த்து தவறான பின்தொடர்பவர்கள் தவறான வேலைகளை செய்யணும். இதைத்தான் அவர் எழுதியிருக்கிறார். பகுதி நேர வேலைன்றது கட்டாயம். அங்கேயெல்லாம் 15 வயசுலேயே அவன் தனக்கு காசு சேர்க்க வலிக்கிட்டுருவான். 10ஆம் ஆண்டு இங்கே இதன்படி சொன்னான். இங்கே 10ஆம் ஆண்டு கிரேட் 10ல் வெளிநாட்டில் பார்ட் டைம் வேலை செய்வான். என் ஃப்ரெண்ட்ஸ் படியெல்லாம் நிற்கிறாங்க லண்டனில், திவா சொல்லுவான். அங்கே தேப்படியில் காசு சேர்க்க வலிக்கிடுவான். குறைஞ்சது 3 மொழியாக பேக தெரிஞ்சு வச்சுருப்பான். எங்களுக்கு சிங்களமும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. 10ஆவதுக்கு இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்குறான். இங்கே நீ வேற மட்டும் நினைக்கிறேன். வளர்ந்த பிள்ளைகளை பகுதி நேர வேலை செய்ய வேண்டிய அவசியத்தை புரிய வையுங்கள். வெளிநாடுகளில் உங்கள் பிள்ளைகள் 15 வயசிலேயே கடும் குளிரிலும் வெயிலும் எப்படி பகுதி நேர வேலை ஆரம்பிக்கின்றனர் என்று ஆதாரங்களுடனும் உதாரணங்களுடனும் கூறுங்கள். தான் இங்கே உள்ள மாமா கேட்க மாட்டார், எனக்கு ஐஃபோன் வேண்டித்தா மாமா சித்தப்பா பெரியப்பான்னு கேட்க மாட்டார். அங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வேண்டுபடுதுண்டு. செய்யக்கூடாதவை இம்மெல்லாம் வெளிநாட்டுக்காரர் இன்னத்தை சொல்லுங்கோண்டு கொஞ்சம் டூஸ் சொன்னது, இனி டோன்ஸ் சொல்ல போகிறார். புலம்பெயர் நாடுகளில் பாலாரும் தேனாரும் ஓடுகின்றது என்று புழுகாதீர்கள். அங்கெல்லாம் அப்படி நான் தெரிந்தானே வாவிக்கு போட்டுட்டு சிவாசெல்லாம் மாட்டிச்சு சும்மா ஒரே ஃபன்னடா. அதான் இங்கே உள்ளவன் கிளி கொண்டுடுவான். ஐயோ நாங்களே இந்த கஷ்டத்துக்கு இந்த வெக்கையக்க புழுதிக்க இருக்கணும், ஒருக்கா பார்க்கத்தான் வேணுமெண்டு. உண்மையாக அங்கே இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அது தெரியும் எப்படின்னு சொல்லி. நல்ல சிஸ்டம் இருக்குது அங்கே. ரோட்டிலேருந்து கல்வியிலேருந்து மருத்துவத்திலேருந்து சிஸ்டம் மேக் பண்ணப்பட்டு இருக்குது. பூகோள புவிசார் அமைப்பில் எங்கள் நாட்டுக்கு அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டா இந்த நாட்டை போல ஒரு நாடு இல்லை. அதான் உண்மை. அந்த சிஸ்டம் எப்போ டெவலப் பண்ண போகிறாங்களோ தெரியல. இந்த அரசாங்கம் சில விஷயத்தை அடிமட்டத்திலேருந்து கொண்டு வர மாதிரி கிடக்குது. மாணவர்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுக்க வேண்டாம். இது வந்தால் சில பேர் வரைக்கும் ஃபோன் வாங்கி கொண்டு வருவீங்க, இதெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறார். மாணவர்களுக்கு மோட்டார் பைக் வாங்கி கொடுக்க வேண்டாம். நீங்கள் கொண்டு மோட்டார் பைக் வாங்கி கொடுத்து விட, உங்களோட மருமகனுக்கோ பிராமனுக்கோ அல்லது யாருக்கோ கொடுத்து விட, அதை பார்த்துட்டு இல்லாதபடி ஆசைப்பட்டு இப்படியான வேலையெல்லாம் இறங்கிடும். பகட்டாக உடுத்தவோ ஆடம்பரமாக நடக்கவோ வேண்டாம். இந்த
விலங்கு தானே இந்த செயினுங்களை அடிக்கிறது, மற்ற இப்படி ஒரு குறுக்கு ஒரு பேக் கொண்டு போகிறது, ஏதோ அங்கே போய் அப்படி காசு வைக்க இடம் இல்லாமல் அப்படி இப்படி வண்டியும் தள்ளி கொண்டு சில பேர் திரும்பினோம். எல்லாரும் சொல்லல, சில பேர் பாதுகாப்பு காரணத்துக்காக கொண்டு போகிறது, சில பேர் வேணுமென்று மற்றவைக்கு தெரியணுமெண்டுக்காகவே கொண்டு போகிறது. அவைக்கு மட்டும் இது பொருந்தும், மற்றவை மன்னிச்சு கொள்ளுங்க, எல்லாருக்கும் பொருந்தாது. அந்த பகடு காட்டுற ஆட்களுக்கு மட்டும் இது. உங்கள் குழந்தைகள் விளையாடுவதற்கு கேம் கொன்சோல்ஸ் கொண்டு போகாதீர்கள். நீங்கள் இங்கே வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா இதுகளும் இங்கே பார்த்துட்டு பயபுரிய என்ன ப்ரீ பயரோ இன்னும் ஒரு மண்ணாங்கட்டி கேம் ஒன்று உராக்கி போட்டு இல்லாட்டி என்ன மாதிரி பிஹெச்ஏல ஒரு இழிச்ச வேண்ட பிடிச்சி என்ன செய்யும், காட்டை கொண்டு போய் எடுத்து களவெடுத்து விளையாடுங்கள். டியூட்டி ஃப்ரீ லிக்யூர் வாங்கி போகாதீர்கள். டியூட்டி ஃப்ரீயில் மலிவு சில விஷயங்கள், தண்ணியல் வெண்ணியல் மலிவு வேண்டி கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லப்படுது. அண்ட் அவங்க நினைப்பாங்க என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்களோட நாள்லேருந்து கொண்டு வரீர்கள், அதில் டியூட்டி ஃப்ரீயில் இங்கே காசு ஒரு 8,000 ரூபாக்கோ 10,000 ரூபாக்கோ நல்ல சிவாஸ் எடுக்கலாம்டா, வெளியில் 16,000 இங்கே இருந்தால் அவங்க நினைப்பாங்களா அங்கே இருந்து வரைக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி சிம்பிளாக எங்களுக்கே ஒரு 4-5 கொண்டு 6,000 அவர் ஒவ்வொரு நாளும் இப்போ சிவாசும் ஜெக் டேனியலும் அட்டிப்பெருவோட என்ன அப்போ வெளிநாடுண்டா வாழ்க்கை தான் என்ன இந்த பணங்கள்லையும் குடிச்சு கொண்டு இந்த வெக்கையாக இருக்கிறது வந்து எங்கட சீவனங்கள் ஜோதிச்சு மண்டே விட்டுருங்கள், அப்படி இல்லாதவர்கள் களவெடுக்குங்கள். அப்போ இதான் நடந்திருக்குது. சாவச்சேரி விஷயத்தில் வந்து சாவச்சேரியான்ட்டு எல்லாரும் போட்டு கழுவி ஊற்றுறாங்களே, அது வேறு கதை. அந்த ஒரு பிள்ளைன்ற அந்த தவறுக்கு தவறான முன்னுதாரணங்கள் தான் காரணம். சும்மா நாங்கள் வந்து பெரிய உத்தமன் அல்லது மற்றவனுக்கு வந்து நாங்கள் நீதிபதியாகவும் எனக்கு பிள்ளை என்றொன்று சட்டத்தரணியாகவும் தான் இருக்கிறது. இதில் வந்து அந்த பிள்ளையை நீதி வந்து தன் கடமையை செய்யும் அல்லது அவர்களுக்கு இழப்பீட்டை வேண்டி கொடுக்கும், அது நீதித்துறை பார்த்துக்கொள்ளும். ஆனால் நாங்கள் அவேர்னஸ் என்ன மாதிரி இந்த ஃபோன் அடிக்ஷன், யாரோட அந்த பிள்ளை கதைக்குது, அவன் எப்படி உண்மையானவனா இல்லை கணவரோட கதைக்கிறானா, இப்போ எல்லாம் படிகளில் ஃபோனுகளை வேண்டினா தெரியும் ஒரு ஆளோட கதைக்குதோ இல்லை 10 பேரோட கதைக்குதோண்டு. சில படங்களும் இருக்கிறதாக கேள்வி. போலீஸார் வந்து செக் பண்ணிக்க எல்லாத்தையும் தானே பார்ப்பினும், அவர்கள் வந்து எவிடன்ஸ் ஆர்டினன்ஸ் படித்தாக்கள் தானே. அப்போ சிலதுகளை யோசிச்சா நீங்கள் இப்போ நாக்க தொங்க போட்டு கொண்டு இருப்பீங்கள். எல்லாத்தையும் நான் இதில் சொல்ல விரும்பலை எனக்கு இதுக்காக. ஆனால் உண்மையை நான் சொல்கிறேன், நான் உறுதிப்படுத்திட்டு தான் இந்த தகவலை சொல்கிறேன். நான் நினைக்கிறேன் லோஷன் அண்ணாண்ட நியூஸ்லையோ என்னத்திலையோ தான் உண்மையான தகவல் வந்தது, மிச்சமெல்லாம் சும்மா எழுதி கிடக்குது. அந்த பிள்ளை ஒரு வீட்டில் நின்று தான் இந்த வேலையை செய்திருக்குது. நான் நினைக்கிறேன் அவர்கள் தெரிஞ்சாக்கலண்டேக்கு அது கடமையை பார்த்துக்கொள்ளும். இப்போ அவைண்ட மற்றது கொஞ்சம் இந்த விஷயங்களை அவேர்னஸை பிறப்புங்கோ, ஒரு தனிப்பட்ட தாக்குதல்களை செய்ய வேண்டாம் ப்ளீஸ். அவர்கிட்ட வீடியோக்களை போய் டிக்டாக்கில் வரைக்கும் நிறைய பேர் போட்டு கொண்டிருக்கிறீங்க பார்க்குறேன், நாட் நைஸ். சும்மா வந்து ஒரு என்ன அந்த இது அப்படின்னா ஒரு நாய்க்குட்டி வந்து ஓடுதுண்டா எல்லாரும் அதுக்கு கலைச்சி எறிகிறது ஒரு இதாக பாட்டு போய் யாரும் வந்து நாங்கள் மெட்டவைக்கு வந்து தராசு அளக்கிற எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, அதுக்கு அந்த சிஸ்டம் இருக்குது, அது பார்த்துக்கொள்ளும். ஆனால் இந்த விஷயத்தை கழுவி ஊற்றுங்க தவிர அந்த நபர்களை கழுவி ஊற்ற வேண்டாம். அதே நேரம் இதை ஒரு விழிப்புணர்வாக பகிருங்க. முக்கியமாக இந்த காணொலியை வெளிநாட்டிலிருந்து பார்க்குற எல்லா புலம்பெயர் தமிழர்களும் உங்களோட உறவுகளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் தலைகீழாக போய் நாறுது யாழ்ப்பாணம் வந்து நாறுது. இது நாங்கள் முதல் கதை கேட்க இது நான் மட்டும்தான் கதைக்கிறேன், எனக்கு காழ்ப்புணர்ச்சி என்று என்னையெல்லாம் துன்பத்தில் தள்ளினவேன், ஸ்டில் துன்பத்தில் தான் நான் இருக்கிறேன். ஆனால் நான் அதில் கொஞ்சம் வந்துட்டேன், நீங்கள் தாண்டி வந்துட்டேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு தேவையில்லாமல் ஏற்படுத்தப்பட்ட துன்பங்கள். இதில் நான் கதைக்க போய் இன்றைக்கு இன்னொரு ஆளுக்கு நடந்திருக்கு. இதேமாரி நிறைய விஷயங்கள், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பேர் அடித்து சாகுறாங்க. இதில் பற்றியெல்லாம் கதைங்க தயவுசெய்து. இதை பற்றி தான் கதைக்க வேணும். கோயில்கள் கும்மாளங்கள் கட்டுறதை விட்டுட்டு இப்படியாவது ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வாங்க. புலம்பெயர் உறவுகள் இங்கே காசு இருந்தால் தான் எதுவும் செய்யலாம். இங்கே அப்படி செய்யக்கூடிய ஆக்கள் இருக்குது, நாங்கள் ஒன்றும் செய்கிறதில்ல. செய்யக்கூடிய ஆக்களை இனங்கன்னு செய்யுங்க. எங்களோட வேலை வந்து இதுகளை நாங்கள் காட்டுவோம், வெளியில் வந்து உங்களுக்கு சொல்லுவோம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். இப்படி தான் இருக்குதுன்றதை உண்மையாக சொல்லுவோம். எங்களுக்கு லைக்குக்கும் வியூக்கும் மாண்டி நாங்கள் சும்மா புரளி கிளப்ப மாட்டோம், உண்மையாக சொல்லுவோம். அப்போ இந்த காணொலியே ஏலமான வரைக்கும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே போடுங்க. தமிழ் எந்திரனில் வந்து இப்படியான விஷயங்கள் தொடர்ந்து வரும். உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோஸ் பிடிச்சா மட்டும் எனக்காகவும் முகத்துக்காகவும் சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணினா இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த வட்டத்துக்கு போகும் என்னோடய வீடியோக்கள். அவ்வளோதான். சப்ஸ்கிரைபர்ஸுக்கோ லைக்குக்கோ காசு இல்லை, ரெண்டாலும் நீங்கள் அதை பண்ணுறதால அடுத்தடுத்த ஆக்களுக்கு கொண்டு போய் அந்த வீடியோ வந்து பரிந்துரைக்கப்படும். யூடியூப் வந்து கொண்டு காட்டுமா இங்கே இப்படி ஒரு விஷயம் இருக்குது வேறுன்னு சொன்னால் உங்களுக்கு வியூவுக்கு 1000 பேருக்கு விழாவே இருக்குது காசு. அவ்வளோதான். எந்த ஒரு விஷயம் வந்து சும்மா செய்யலாம். இப்போ இதை நான் எடுத்துகிட்டு ஒரு 1 hour இருந்து எடிட் பண்ணுவேன், தம்ப்நெயில் ஒரு 1/2 மணி நேரம் இருந்து செய்வேன், அதை அப்லோட் பண்ணுறதுக்குரிய டேட்டா காசு இருக்கும், எனக்கு 1 GB இவ்வளோ வந்து காசு இருக்கும். அப்போ எந்த பிள்ளைகள் குட்டிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கேன், அதுக்கு ஒரு சின்ன வருமானம், அது யூடியூப் எனக்கு தெரியும். ஆனால் அதை விட முக்கியமாக உங்களுடைய கருத்துக்கள் தான் எங்களுடைய தன்னிறைவு. நல்ல விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேணுமென்றால் நீங்கள் உங்களுடைய ஆக்கபூர்வமான கருத்துக்களை சொல்லுங்க ப்ளீஸ். பிரதேசவாதமோ அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட தாக்குதலோ வேண்டாம். நடந்தது இதுதான்.
அவ்வளோதான் கதை. மீண்டும் இன்னொரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.